அடுத்ததாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவரும் நாளைய ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் அன்பு அண்ணன் திரு ராஜசிம்மா மகேந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பள்ளிப்பட்டு மக்களின் சார்பாக. பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, இந்த பகுதியில் வாழும் பொதுமக்களே, அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பொதுக்கூட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து நடுநாயகமாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் திரு கிரண்குமார் அவர்களுக்கு முதலில் மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அவரோடு உறுதுணையாக இந்த மண்டலில் பணி செய்த திரு பிஜேபி முனியப்பன், திரு ஹரிபிரசாத், திரு முனுசாமி, திரு ஹேமலதா, திரு விஜே ரோஹித், திரு என் ராமகிருஷ்ணன், திரு எப் மாணிக்கம், திரு கே சப்தகிரி அவர்கள், ஆர் கோவிந்தசாமி அவர்கள், பெருமாள் அவர்கள், தில்லிபாபு அவர்கள், ஏ வேலு அவர்கள், மகாலட்சுமி அவர்கள், திரு வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள், திரு ஜி கோபி அவர்கள், எஸ் விஷ்ணு அவர்கள், திரு கே மணி அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பணிகளை கௌரவிக்கும் விதமாக என்னோடு மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் எங்களுடைய மூத்த நிர்வாகி, இந்த மண்ணினுடைய பொறுப்பாளராக செயலாற்றிக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு அண்ணன் திரு எஸ்ஜி ஜோதி அண்ணன் அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் திரு சூரிய அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் திரு பி பாஸ்கர் அவர்களுக்கும், திருத்தணி சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளராக செயலாற்றிக் கொண்டிருக்கும் நீண்ட நெடிய பயணத்தில் இருக்கும் திரு எம் சுரேஷ் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து எல்லளவும் இன்று 25 ஆண்டு காலம் பணியாற்றிக் கொண்டிருக்கும் தாமரை என் வி ரமேஷ் அவர்களுக்கும், பொறுப்பாளராக விளங்கிக் கொண்டிருக்கும் திரு வேலு அவர்களுக்கும், திரு ஐயப்பன் அண்ணன் அவர்களுக்கும், இளைஞரனுடைய மாநில செயற்குழு திரு லால் பிரசாத் அவர்களுக்கும், எஸ்டியினுடைய மாநில செயற்குழு திரு தயாளன் அவர்களுக்கும், இந்த பகுதியுடைய முன்னாள் ஒன்றிய தலைவர் அன்பு சகோதரர் திரு எம் பாலன் அவர்களுக்கும், திரு அக்ரி கணேசன் அவர்களுக்கும், முன்னாள் ராணுவ பிரிவினை சார்ந்த சகோதரர் திரு தேவேந்திரன் அவர்களுக்கும், மற்றும் இந்த பகுதியினுடைய திருத்தணி சட்டமன்றத்தினுடைய பகுதியினுடைய ஒன்றிய தலைவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் திரு உதயகுமார் அவர்களுக்கும், திரு கார்த்தி அவர்களுக்கும், முனிகுமார் அவர்களுக்கும், திருத்தணி நகரம் திரு நவீன் அவர்களுக்கும், மற்றும் என்னோடு இங்கே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற சகோதரி மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சங்கீதா அவர்களுக்கும், மற்றும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் மாவட்டத்தினுடைய இளைஞரணி பொதுச் செயலாளர் சகோதரர் திரு தினேஷ் அவர்களுக்கும், திரு லால் பிரசாத் அவர்களுக்கும், திரு எஸ் கே பாலாஜி அவர்களுக்கும், திரு குமரன் அவர்களுக்கும், பிரச்சார பிரிவினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் திரு ராமண்ணன் அவர்களுக்கும், திரு மதுரை வீரன் அவர்களுக்கும், பயணித்துக் கொண்டிருக்கும் சகோதரி திருமதி லட்சுமி அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, திருத்தணி மண்ணினுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய மாநிலத்தின் துணைத் தலைவர், திருத்தணி மண்ணுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் திருவள்ளூர் மாவட்டம் அவரை கொண்டாடி தீர்த்து மகிழ்த்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய மாநில தலைவர் திரு சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள், இன்று அவர்களுடைய மிக முக்கியமாக நம்மளுடைய முன்னாள் துணை ஜனாதிபதி சகோதரர் திரு வெங்கையா நாயுடு அவர்களுடைய இல்லத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதால் அவரால் இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டிருந்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியினுடைய முன்னாள் நிர்வாகி, இன்ற அளவிற்கு மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கும் திரு குஷால் சந்த் அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு நடுநாயகமாக அமர்ந்து கொண்டு அவருடைய ஸ்ரீகிரன் பவுண்டேஷன் மூலமாக தான் இந்த திருத்தணி மண்டலுக்கு, திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே எண்ணற்ற நல திட்டங்களை செய்து கொண்டிருக்கும். இதற்கு முன்னாடி அவருடைய தந்தையும் மருத்துவர், இதே திருத்தணியில் அவங்களுடைய பேர் சொன்னா அவங்க யாரும் தெரியாத ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நடுநாயகமாக குடும்பத்தில் பிறந்து அவரும் மருத்துவராக பயின்று கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஓடி ஒழியாமல் மக்கள் மத்தியிலே இருந்து கொரோனா பெருந்தொற்றை ஒழிப்பதிலே மிக முக்கிய கவனம் மேற்கொண்டு, அதுவும் இந்த திருத்தணி சட்டமன்றத்தில் சென்னையில இருந்தெல்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. பீகாக் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில இருந்தெல்லாம் வந்து அட்மிட் ஆனாங்க. அப்படின்னா அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவமும் அவர்களுடைய சிகிச்சையும் எந்த அளவிற்கு அவர்கள் வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீகிரன் அவர்கள் என்னுடைய மண்ணின் மக்களுக்கு, நான் திருத்தணி விட்டு எல்லாம் வெளியில வர மாட்டாங்க,
இதே ஹாஸ்பிட்டல் அவர் போய் அண்ணா நகர்ல கட்டியிருந்தாருன்னு வச்சுங்க, சென்னைக்கு பக்கத்துல, இதை விட 5 மடங்கு சம்பாதிக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் இங்க இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசு கட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அண்ணா நகர்ல போய் கட்டி இருந்தாங்கன்னா இதை விட 5 மடங்கு வருமானம். ஆழ்வார்பேட்டையில கட்டியிருந்தா 10 மடங்கு வருமானம். ஆனா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் திருத்தணியை விட்டு வெளில வர மாட்டேன். நான் இந்த மண்ணுல பிறந்து வளர்ந்திருக்கேன். இந்த மண்ணின் மக்களுக்காக தான் நான் சேவை செய்வேன்னு தன்னை கட்சியில இணைத்து கொண்டு RSS என்ற பேர் இயக்கத்திலே தன்னை வளர்த்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அயலக பிரிவினுடைய மாநில இணையமைப்பாளராக செயலாற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் திரு ஸ்ரீகரன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, சற்று முன்னாடி கூட எங்களுடைய பாஸ்கரன் ஒரு முன்னாள் நிர்வாகியோட வீட்டுக்கு போகும்போது சொன்னாரு, திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் மாவட்ட தலைவராக இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே 3 ஆண்டு கால பயணம் தான். ஆனால் திருத்தணியில் மட்டும் தெரிஞ்சு கடந்த ஒரு 18-20 வருடமாக எங்களுடைய பாஸ்கரனை மட்டும்தான் மாவட்ட தலைவர். திருத்தணி சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவுடைய மாநில அமைப்பாளர் இதே பகுதியில் 2 தடவை மாவட்ட தலைவராக இருந்தாரு. இன்று அளவுக்கு யாராச்சும் ஒரு போன் பண்ணா, ஒரே ஒரு போன் பண்ணா அவரால் பிழைத்தவர்கள் குறைந்தபட்சம் தமிழகத்தில் 10,000 பேர் இருப்பாங்க. அவர் மருத்துவர் இல்லை, ஆனால் மருத்துவ உதவி என்று எது வந்து கேட்டாலும் ராத்திரி 1 மணிக்கு இருந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு என்றாலும் போன் எடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தமிழகத்தில் எங்கெல்லாம் அரசாங்க மருத்துவமனைகள் இருக்கிறதோ அந்த அரசாங்க மருத்துவமனையில் இருக்கும் அனைத்து மருத்துவர்களையும் தான் நேரில் போய் பார்க்காவிட்டாலும், அங்க இருக்கும் அதிகாரிகளை நேரில் போய் பார்க்காவிட்டாலும் அனைத்து மருத்துவர்களையும் தன்னுடைய செல்போன்ல தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்து குறைஞ்சபட்சம் 10,000 பேர் பழிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் சும்மா சாதாரணமா வந்து இங்க உட்கார்ந்துருக்காரு. சேவை மட்டுமே அவருடைய ரத்தத்துல ஊறி போன விஷயம். அந்த அளவுக்கு இங்க வழிகாட்டியாக அமர்ந்திருக்கும் திரு பாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய அதனால அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நலத்திட்ட உதவிகள் அப்படின்றதே வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொல்லாடலாக தமிழகத்திடம் புகுத்தப்பட்டிருக்கு. மற்ற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக முதலமைச்சராக முதல்ல பொறுப்பேற்றதிலிருந்து ஆரம்பிச்சு, குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து 3வது முறையாக பாரத பிரதமராக அலங்கரித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் முதல்ல சிந்திச்சார். நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாட்டில் இருக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் முதன்மையாக இருக்கும். ஏன்னா இங்க வந்து நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாருக்கும் வீட்டுல வேலை இருக்கும், பிள்ளைகள் வருவாங்க, கணவன்மார்கள் வேலையிலிருந்து திரும்பி வந்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலத்திட்ட உதவியினுடைய பொதுக்கூட்டம் என்று சொன்னவுடன் இதற்கு இத்தனை மகளிர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்றா பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களை மையமாக வைத்துதான் எல்லா திட்டமே நலத்திட்டம்னு என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாயிலையும் அவருடைய எண்ணத்திலையும் வந்தது என்றால் அது ஒரு திட்டமாக இருந்தாலும் பெண்களை மையப்படுத்தி தான். அதற்கு முழு உதாரணம், முதல் உதாரணம்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் கேஸ் திட்டம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் வேணும்னு சொன்னா கிட்டத்தட்ட வருட கணக்கில் காத்திருக்கணும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோசித்தார், ஒரு தாய்மார்கள் ஒரு வீட்டுல விறகடுப்புல சமைச்சா கிட்டத்தட்ட 100 சிகரெட் புகைப்பதற்கு சமமான அளவிற்கு புகையை வந்து அவங்க சுவாசிக்கிறாங்க. மிக சமீபமாக அவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான காரணியாக அந்த புகை இருக்கிறது. அதனால கேஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய பேர்ல ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முதல் கேஸ் கொடுத்தார். வேற எந்த தலைவனும் சிந்திக்காத ஒரு விஷயம். பெண்களுடைய பேர்ல யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் முதல்ல இலவச கேஸ் அப்படின்றது கொடுத்தார். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக அதிக வட்டியோடு கூடிய சேமிப்பு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம். முதல்ல சேமிப்பு திட்டம் எடுத்துட்டு வந்தா செல்வ மகள் தான் எடுத்துட்டு வந்தார். செல்வ மகன் அடுத்த வருஷம் தான் வந்தது. ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல், இதற்கு முன்னாடி பஹல்காம் தாக்குதல் நடந்திருக்கு, புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா பஹல்காம் தாக்குதல் வரும்போது வித்தியாசமான ஒரு தாக்குதல். ஏன்னா இந்த பகுதியில் வந்து நிறைய பேர் ராணுவ வீரர்களாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரு இடம்.
அவங்களுடைய வீடுகள்லயோ அவங்களுடைய தம்பிகளோ இல்ல அண்ணனோ இல்ல கணவனோ இல்ல பிள்ளையோ நிறைய பேர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க ராணுவத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரு இடத்துல, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இங்க பேசினா புரியும். ஆபரேஷன் சிந்துன்னு ஒரு தாக்குதல் நம்மளுடைய பாரத அரசாங்கம் ஏற்பாடு செய்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? கேள்வி கேட்டு சுடும்போது தாய்மார்களுடைய ரத்தம் சிந்தக்கூடாது, என்னுடைய தாய்மார்களுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வந்தால் எதிர்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அழிஞ்சு போனோம் அப்படின்ட்டு துல்லியமான தாக்குதல் செய்தி தொடுத்து ஒவ்வொரு தீவிரவாதியும் குண்டு கட்டாக தூக்கி குண்டு போட்டு அழித்து நம்மளுடைய தாய்மார்களுடைய அந்த கண்ணீருக்கு பதில் சொன்னார் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தைரியத்தை பாராட்டாத நாடுகளே இல்லை. உலகமே கோவிட்ல பெருந்தொற்று முடங்கி போயிருக்கிறது. நம்மளுடைய திருத்தணி மண்ணின் மைந்தராக இருக்கிற திரு கிருஷ்ணா எல்லா என்ற பாரத் பயோடெக் நிறுவனம் தான் இன்னைக்கு உலகத்தை காப்பாத்தி இருக்கு என்று சொன்னால் அதற்கு அடையாளப்படுத்தியது நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் திரு சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள். அதை தேசியம் வரைக்கும் எடுத்துட்டு போய் செஞ்சு எங்களால சாத்தி முடியும் அப்படின்னு திருத்தணி மண்ணை சார்ந்த திரு கிருஷ்ணா எல்லா அவர்கள், பாரத் பயோடெக் கம்பெனி, நம்மளுடைய திருத்தணி சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு நபர் இன்னைக்கு கோவாக்சின் அப்படின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு எண்ணற்ற உலகத்துக்கு பப்புவா நியூகினியாவுடைய அதிபர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கி அவரை வரவேற்கிறார் என்று சொன்னால் அவர் சொன்ன காரணம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாட்டு அதிபர்கள் கேட்டாங்க, போய் நீ போய் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருடைய காலில் போய் வர. அவர் அதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? என்னுடைய நாட்டு மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரோடு இருக்காங்கன்னா அந்த ஒற்றை மனுஷன் தான் எனக்கு காரணம். அதற்கான மிக முக்கிய காரணம் திருத்தணி சட்டமன்றத்தில் இருக்கிற நம்மளுடைய பாரத் பயோடெக் நிறுவனம். அவங்க கண்டுபிடிச்ச ஊசி இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் அதை பயன்படுத்தி இருக்காங்கன்னா நம்மை போன்ற அந்த தகுதி வாய்ந்த நபர்களை கண்டுபிடிப்பதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளவிற்கு உலகத்தில் அவர் யாருமே இல்லை. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக இன்னைக்கு ஆயுள் காப்பீடு திட்டம் நம்ம கொடுக்கிறோம். ஆயுள் காப்பீடு திட்டம் நம்ம கொடுக்கும் போது இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்களுடைய பிள்ளைகளை 1 கோடி ரூபாய் கொடுத்து மருத்துவம் படிக்க வச்சுட்டு அந்த குழந்தை நமக்கு ஊசி போட்டோம்னாலே அந்த குழந்தை 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்கும். ஆனா இன்னைக்கு நீட்ல ஒரு குழந்தையும் இங்க நம்ம பகுதியில் இருக்கிற நிறைய பேர் நீட்ல படிச்சு இன்னைக்கு அவங்க நீட் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் நீட்ல பாஸ் ஆகி இன்னைக்கு டாக்டராகவே வந்துட்டாங்க. அந்த குழந்தைகளை வைத்தியம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த வைத்தியம் அவங்களுடைய படிப்பு செலவே 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் தாண்டாது. ஆனா வசதி படைத்தவர்கள் தயாநிதி மாறன் புலம்புறாரு, என் பொண்ணு என்ன டாக்டர் ஆகணும்னு கேட்டா என்னால முடியல. உன் பொண்ணை படிக்க சொல்லுப்பா, யார் வேணாலும் டாக்டர் ஆகலாம். உன் பொண்ணு டாக்டர் ஆக வேண்டாம்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையை பிடிச்சி தடுத்துல, எங்களுடைய அமைச்சர்கள் கையை பிடிச்சி தடுக்கல, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தடுக்கல. நாங்க கேட்கறதுன்னா உன்னுடைய பொண்ணு மத்தவங்க படிக்கிற அளவுக்கு படிச்சுட்டு வளர சொல்லு. பணத்திமிரில் இருந்தா அந்த குழந்தை படிக்கல, அந்த குழந்தை நல்ல குழந்தை தான், நாங்க கெட்ட குழந்தைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த குழந்தை படித்திருந்தால் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்கும். படிக்கல, படிக்காத குழந்தைய டாக்டர் ஆக்கி வச்சுட்டு நம்ம போய் யாராச்சும் நம்மளோட உடம்பு காமிக்க முடியுமா? என்னுடைய மெக்கானிக், என்னுடைய 2 வீலர் மெக்கானிக், கார் மெக்கானிக்கை கூட படிக்காம இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் நம்மளுடைய வண்டிகளை பழுது பார்க்க முடியாது. அப்ப ரத்தம் சதையுமா இயங்கி கொண்டிருக்கிற என்னுடைய உடம்பு போய் படிக்காத ஒரு குழந்தை கிட்ட போய் நம்ம எப்படி காமிக்க முடியும்? அதனால நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தகுதியின் அடிப்படையில் நீட்ல பாஸ் ஆகி வர குழந்தைகளுக்காக மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் என்ற தகுதியை வச்சார். எத்தனை கோடி இருந்தாலும் அந்த காலேஜ் ஓனருடைய குழந்தையாக இருந்தாலும் கூட நீட்ல பாஸ் ஆனா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனை. அப்ப இந்த குழந்தைகள் வைத்தியம் பார்க்கும் போது அதற்கு தேவையான வைத்திய செலவு எந்த அளவுக்கு தேவை? இன்னைக்கு எந்த திமுக காரலாச்சும் ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ அமைச்சர்களை நான் எடுத்துக்கல, எம்எல்ஏ எடுத்துக்கல, இந்த பேரூராட்சியினுடைய கவுன்சிலர், இந்த பேரூராட்சியினுடைய தலைவர், திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், நீங்க போய் யாராச்சும் திருத்தணி ஜிஹெச்ல அட்மிட் ஆவீங்களா? எங்க வருவீங்க? நேரா அப்போலோ இல்லனா எம்ஜிஎம். ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆக அந்த ஜிஹெச்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்திருக்கீங்களா? ஆனா உன்னோட வீட்டுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் நேரா எது வேணாலும் போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பீங்க. என்னுடைய தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு போய் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த அரசாங்க ஹாஸ்பிட்டலுடைய தரத்தை உயர்த்த வேண்டிய கடமை திமுக அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆனா அது நிஜத்துல நடக்குதான்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
மருத்துவத்திலையும் கூட ஊழல் செய்யும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி. மருத்துவத்தில் கூட மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நம்மளுடைய அன்பு சகோதரர் கிரண் அவர்கள் பட்டியல் போட்டே போனார். மாநிலத்தில் இருக்கிற திமுக இருக்கிற அமைச்சர்கள் தான் பஞ்சபூதத்தில் ஊழல் செய்வாங்கன்னு பார்த்தா இங்க திமுக இருக்கிற பேரூராட்சியில் இருக்கிறவங்க கூட பஞ்சபூதத்தில் ஊழல் செய்யறான். தண்ணியில ஊழல் செய்யறான், காத்துல ஊழல் செய்யறான், நெருப்புல ஊழல் செய்யலாம், எல்லாத்திலையும் ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எப்படி அந்த வாரிசு அரசியல், அதே மாதிரி தான் இங்க வாரிசு அரசியல். எப்படி மு கருணாநிதி அவர்கள் ஒத்த பைசா இல்லாம ட்ரெயின்ல ஏறி வந்து இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து, எங்களுக்கு நீட் ரகசியம் எல்லாம் வேண்டாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, துணை முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு நீட் ரகசியம் பத்தி வேண்டாம். ஆனா ஒத்த பைசா இல்லாம உங்க தாத்தா ட்ரெயின் ஏறி வந்துட்டு இன்னைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் உங்க குடும்பம் எப்படி இருக்கிற ரகசியத்தை மட்டும் சொல்லு. என் தாய்மார்கள் இங்க உட்கார்ந்து கஷ்டப்பட மாட்டாங்க. என்னுடைய தாய்மார்கள் கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லி கொடு. எங்களுக்கு நீட் ரகசியம் வேண்டாம். எங்களுக்கு நீ எப்படி பணக்காரனான மத்த ரகசியத்தை சொல்லிக் கொடு, எப்படி பணம் சம்பாதிக்கிறது சொல்லிக் கொடு. எங்களுடைய தாய்மார்கள் அவங்களுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீ வழங்கு. அதை தான் நாங்க கேட்கிறோம். அந்த ரகசியத்தை சொல்லு. அந்த ரகசியத்தை சொல்லாம இன்னைக்கு வந்து நீட் ரகசியம்னு ஒரு பொய்ய சொல்ற, தமிழ் வேண்டாம்னு சொல்ற, இது மற்ற மொழிகள் வேண்டாம்னு சொல்ற, தமிழ் தான் வேண்டும்ன்ற. ஆனா உன்னோட வீட்டு பசங்களுக்கு யாருக்காச்சும் தமிழ்ல 4 லைன் எழுதி சொல்லியா? அஸ்வின் அரசியல்கிட்டே போயிடுறேன். திமுக காரங்க ஒரே ஒரு அவங்களுடைய பிள்ளைகளை, உதயநிதியினுடைய பையனை கூட நடிப்பு சொல்லிக் கொடுக்குறீங்க, தவறு கிடையாது. தமிழ் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு 4 லைன் தப்பு இல்லாம தமிழ் படிக்க சொல்லிக் கொடுங்க. உங்க அப்பாவுக்கு தெரியல, அது வேற விஷயம், விட்டுருங்க. வயசாகி போச்சு. இதுக்கு மேல போய் ஒரு 70 வயசுல ஒரு டியூஷன் வச்சு தமிழ் சொல்லி கொடுத்து 2 வரியில குரலை படி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் பேரை இசு இட்டு டாலின்னு போட்டீங்கன்னா அவருக்கு தப்பா பாட்டி படிப்பார். இன்னைக்கு அவருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அதனால அவர் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் தமிழே தெரியாத ஒரு தலைமுறையை வளர்த்து கொண்டிருக்கும் இந்த திராவிட காட்சி மிக விரைவில் நம்மளுடைய இந்த தமிழகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். ஒவ்வொரு தாய்மாரும் நினைச்சா மட்டும்தான் முடியும். 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, தகுதி படைத்த பெண்களுக்கு உதவித்தொகை. பெண்களுக்கு என்னையா தகுதி வேணும்? பெண்கள் அனைவருமே தகுதி படைத்தவர்கள் தான். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஆண்களுக்கு கூட அதிக வேலை இல்லை. பெண்களுக்கு 3 வேலையை சமைச்சாகணும். ஆண்கள் வெளியில போல மிகப்பெரிய ஒரு பணிச்சுமையில் இருந்த காலத்துல பெண்களுக்கு என்று மாதம் 500 ரூபாய் போட்ட எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்க பெண்களை பார்த்து அதுல தகுதி இருந்தாதான் நான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற சொன்ன ஆள் எங்க? எங்களுடைய மாவட்ட தலைவர் பிரச்சார பிரிவு பேசும்போது சொன்னார், 28 மாதம் கொடுக்கல. அந்த 28,000 ரூபாய் உங்களுக்கு வர வேண்டிய பணம். அதுவும் கூட இங்க நம்மளுடைய தமிழக அரசுல இருந்து எல்லாம் காசு எடுத்து கொடுக்கல. நிர்பயா ஃபண்டுன்னு எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்கு அளிக்கப்படுற பணத்தை, அந்த பணத்தை எடுத்துதான் நீ வந்து நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதையும் தாண்டி கொடுக்கிற 1000 ரூபாய் என்ன பண்ண தெரியுங்களா? அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் போய் டாஸ்மாக்ல குடிச்சிட்டு அவன் குடல் வெந்து போய் அந்த டாஸ்மாக்லயே நல்ல சரக்கு குடுக்கிறியாடா? அந்த டாஸ்மாக் குடிக்க வைக்கிற டார்கெட் பிக்ஸ் பண்ற. இந்த தீபாவளிக்கு 40,000 சேல் ஆச்சு, அடுத்த தீபாவளிக்கு 50,000 கோடி ரூபாய் சேல் ஆகணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ற. பரவாயில்ல, அதுல கொடுக்கிற சாராயம் நல்ல சாராயமா? அது கூட எரி சாராயத்தை வித்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு கெட்டு போக வேண்டிய குடல் 2 வருஷத்துல கெட்டு போகிற அளவுக்கு சாராயத்தை கொடுத்து என்னுடைய வருங்கால சமுதாயத்தை மொத்தமா அழிச்சு குப்பையில் எடுத்துட்டு போய் கொற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மிக விரைவில் குப்பைக்கு போய் சேரும். திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பயணத்தின் மூலமாக, சூறாவளி பயணத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல முடுக்கள் எல்லாம் சுத்தி வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் தாமரை மலர செய்திட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன். அதே வழியில் என்னுடைய தலைவர் இன்று திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகமே தலை நிமிர வேண்டும், இவள ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குடும்பத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அப்படி இல்லை. தமிழகம் தலை நிமிர வேண்டும். அவருக்கு தனியை விட்டு குடும்பத்தை வந்து வளர்க்கணும்னு யோசிக்கல. அதற்காக தமிழினுடைய பயணம். உங்களுடைய கட்சியில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு இது மாதிரி ஒரு பயணம் செய்வதற்கான அதிகாரமும் அவர்களுக்கான வாய்ப்பு உங்களால் கொடுக்க முடியுமா? ஆனா நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு தமிழையும் வளர்க்க வேண்டும் என்று நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா போய் தமிழ்ல பேசுறாரு. அவர் பேசுற மாதிரி 4 வரி சேர்ந்த மாதிரி தமிழ்ல பேசுற அளவு கூட நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு பேச வரல. உதயநிதி அவர்களுக்கு பேச தெரிஞ்சதெல்லாம் ஒரு 4-5 வார்த்தை தான். டெங்கு,
ஒய் சின்னம் ஐ சின்னம் சனாதனத்தை காலி பண்ணிடணும். இதுதான் சனாதனத்தை தொட்டு பார்த்து நீ இன்னைக்கு வந்து போய் பீகார்ல உங்க கூட இருந்த ஒரே காரணத்தினால தேஜஸ்வி யாதவ் வந்து இன்னைக்கு எந்த தெரு முக்கோடியில் இருக்காருன்றதே தெரியல. அப்ப நம்ம தமிழகத்துல நமக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி, இந்த ஊழல் நிறைந்த ஆட்சி நமக்கு வேண்டுமா, தாமரை இலையிலே உட்கார்ந்து இருக்கும் லட்சுமியுடைய ஆட்சி நமக்கு வேண்டுமான்னு ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கி வீரமணி என்ன பண்ணாரு, தாய்மார்களை மேடையில் ஏற்றுவாரு, அங்க வந்து தாலியை கயிற்றுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். அவர்களுடைய ஐடியாலஜியான குரு யாருக்கு, திமுகவினுடைய கொள்கைக்கான குரு வந்து திரு கி வீரமணி அவர்கள். அந்த மாதிரி நபர்கள் நமக்கு வேண்டுமா, நல்லதை செய்வதற்காக தாலியை கற்ற குணம் இருக்கிற ஒரு நபர்கள் வேண்டுமா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். சனாதனத்தை ஒழிப்பதற்காக இனி ஒரு பிறவி நீங்கள் எடுக்கவே முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அதனால சனாதனத்தை எல்லாம் தொட்டு பார்த்தவங்களாம் இனி யாரும் வந்து உயிரோடு இருந்ததில்லை. திரு கருணாநிதி அவர்கள் ஆரம்பித்து, திரு வைரமுத்து அவர்கள் ஆரம்பித்து, திரு பெரியார் அவர்கள் எல்லாம் முடிஞ்சு போன கதை. அதனால யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதனால ஊழல் நிறைந்த இந்த பேரூராட்சியில் இருக்கிற நபர்களுடைய சொத்துகள், நம்மளுடைய கிரண் அவர்கள் சொன்னாரு, ஆட்சி மாற்றம் நடைபெற்றவுடன் உடனடியாக அவர்கள் செய்த ஊழல் பட்டியலை இந்த மக்கள் மத்தியிலே வைத்து அவர்கள் இந்த ஊழலின் மூலமாக சம்பாதித்த ஒவ்வொரு பணத்தையும் ஒரே ஒரு பைசா கூட அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாத மாதிரி அனைத்தும் மக்களிடத்திலேயே கண்டிப்பாக திருப்பி தரப்படும் என்பதை இந்த மேடையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற எண்ணற்ற நம்மளுடைய மக்கள் மனதிலே நன்மைகளை பெருக செய்ய வேண்டும் என்று இது போன்ற கூட்டங்களை மேலும் உறுதுணையாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகளை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, மேடை அமைத்துக் கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.